திரும்ப சொல்லணுமா? அதாவது சீதா, நீங்க வந்து லைவ் போடுறீங்களா, அந்த அதை வந்து லைவை ஆன் பண்ணி இருந்துக்கிட்டு உங்க வீட்டுக்காரங்க மொபைல் இன்னொரு மொபைல்ல பாருங்க அந்த லைவ்ல உங்க பேஸ் எப்படி இருக்குன்னு. சரியா? அதுல எந்த ஆங்கிள் இருந்தா நம்ம பேஸ் வந்து கரெக்டா இருக்கும்னு பார்த்துட்டு அதுக்கேற்றவாறு லைவ் போடுங்க. சரியா? நேத்தெல்லாம் நீங்க லைவ் போடும்போது உங்க பேஸே தெரில, ஒருமா வெள்ளையடிச்சு விட்ட மாதிரி, மொத்தத்துக்கு கண்ணு மூக்கு எதுவுமே தெரில. ரோலெக்ஸ், ஹாய் ரோலெக்ஸ், வாங்க வாங்க, அம்மு வேண்டும் உங்களை அன்போடு அழைக்கிறது. அது உங்க லைவ்ல நான் சொல்ல உங்களுக்கு புரியல. நீங்க கரெக்டான பொசிஷன்ல இருக்கிறீங்க, நான் அதை பார்த்துட்டு டக்குன்னு கமெண்ட்ல சொல்றேன். அதுக்கு நீங்க கமெண்ட் படிக்கும் போது தப்பான பொசிஷனுக்கு போயிடுறீங்க. காலை வணக்கம். என்ன விசேடம்? ஒரு விசேடமும் இல்ல பாவலன், வாங்க வாங்க. ஏன்னா லைவ் பேசும்போது நம்ம பேஸ்காட்டி லைவ் பேசும்போது நம்ம கரெக்டாக நம்ம கரெக்டான இடத்துல இருக்கணும். நம்ம பேஸ் வந்து கிளியராக தெரியணும். அப்போ தான் நம்ம லைவ்ல இருக்கிறவங்க அது இருப்பாங்க. சரியா? எங்கள் வீடு இடிந்து கிடக்கிறது, நெருக்கடியாக இருக்கிறது. ஓ அப்படியா? ஆனால் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கங்க, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சாப்பிட்டீங்களா? ஆமாம் பாவலன்னு சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இப்பவும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன். இப்போது இருந்த இடம் பரவாயில்ல. பகல்ல இருந்த இடம் ஓகே. பகல்ல இருந்தீங்களா? இந்த இடம் நல்லா இருக்கு. ஏன்னாக்கி எல்லா இடமும் வெளிச்சம் ஒரே மாதிரி இருக்குனால உங்க பேஸ் வந்து கிளியரா இருந்துச்சு. அன்பு நிறைந்த இனிய காலை வணக்கம் தங்கச்சி. வாங்க வாங்க ராஜாண்ணா, நித்திய ராஜாண்ணா, வாங்க. காலை வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கீங்களா? அம்மு சீதா அவங்க எப்படி முகத்துல வெளிச்சம் வந்தா வைத்தாலும் தெரியாதுமா, அப்படி சொல்லக்கூடாது. முத்துக்குமார் அடிபடுவா. அது கேமராவை நல்லா தொடச்சிட்டு லைவ் போடணும். லைக்கு வேலைக்கு போகலையா அன்னைக்கு? ஓகே சிஸ்டர், இனிமேல் அங்கேயே இருக்கிறேனா? ஓகே சீதா, அப்படியே இருங்க. ஆனால் நைட்டும் கொஞ்சம் கவனிச்சு தான் ப்ராப்ளம். சரியா? ரெண்டாவது ஒரு இடத்துல போய் நீங்க இருந்தீங்க ஃபர்ஸ்ட். ஏக்கா அந்த சிஸ்டர் இது ஓகேயான்னு கேட்கும்போது அந்த இடம் ஓகேன்னு நான் சொல்லும் போது நீங்க கொஞ்சம் டைரக்ஷன் மாறிட்டீங்க. படிக்கும் வயசு இல்லை எனக்கு, படிப்பு ஏறல, உழைச்சனே வீட்டுக்காக உழைத்தேன். படிப்பு ஏறக்கூடிய வயசுல படிப்பு வரல, உழைச்ச வீட்டுக்காக உழைச்சேன் அப்படின்னு சொல்றியாண்ணா? ஓகே அண்ணா, அது நல்ல விஷயம் தானா. பரவாயில்ல, பிடிக்கவில்லை என்றால் வர வேண்டாம். ஐயோ அம்மு, நீங்க காலை என்ன சாப்பிட்டீங்க? மொடை முத்துக்குமாருவும் வாய் கொஞ்சம் கொழுப்பு கூடி போச்சு கேட்டியா? வர வர வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. சீதா ஃபீல் பண்ணிட்டாங்க. ஓகே சிஸ்டரா, அந்த மாதிரி கொஞ்சம் கவனிச்சுக்கங்க சீதா. சரியா? போட்டோ வச்சு நம்ம லைவ் போடுவோம், எங்கிட்டு வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சீதா, காலையில் சாப்பிட்டாச்சா? ஹாய் அம்மு, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? கருணாகரன் சார், இன்னைக்கு ஆபீஸ் போலியா? சீதா, அந்த டாபிக்கு விட சொல்லிட்டு போங்க. பெண்கள் வந்து வீட்டு நிர்வாகத்தை கரெக்டா நடத்துவாங்களா ஆண்களா அப்படின்னு சொல்லிட்டு போங்க, தெரிஞ்சுனா. நீ காலை வணக்கம் அம்மு அக்கா. வாங்க தம்பி கொங்குலக்கண்ணா, வா வா. சாப்பிட்டீங்களா அம்மு அக்கா? ஆமா தம்பி, மீன் குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டா? அனைவருக்கும் காலை வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம முத்துக்குமாரு. அஞ்சாவதுலைக்கு போட்டியா தம்பி? நன்றி நன்றி நன்றி. காலையில என்ன டிஃபனு? வேலையெல்லாம் எப்படி போகுது தம்பி?
சப்பாத்தி காய்கறி குருமா, சூப்பர் சூப்பர்.